அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் 9ஆம் திருமுறை பற்றி பார்க்க இருக்கின்றோம். 9ஆம் திருமுறையை 9 பேர் எழுதியிருக்காங்க. அதில் முதலாவதாக திருமாலிக்கை தேவர், கரூர் தேவர், சேந்தனார், பூந்துருத்தி காடவ நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டு அடிகள், திருவாளி அமுதனார், புருட்டோத்தம நம்பி, சேதிராயர், இப்படி அந்த 9 பேர் எழுதியிருக்காங்க. அந்த 9 பேர் எழுதின அந்த தொகுப்பு தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் திருமுறை. 9 பேரும் பாடிய அந்த 9ஆம் திருமுறையினை திரு விசைப்பா இல்லைன்னா திரு பல்லாண்டு அப்படின்னு சொல்றாங்க. திரு விசைப்பா, திரு பல்லாண்டு அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு தன்மையினை நம்ம பார்க்க முடியுது. அப்போ 9ஆம் திருமுறைக்கு பேர் அப்படின்னு பார்த்தோம்னா திரு விசைப்பான்னு பேர், இல்லைன்னா திரு பல்லாண்டுன்னு சொல்லலாம். திருப்பாட்டு யாருது அப்படின்னா சுந்தரருடைய 7வது திருமுறைக்கு திருப்பாட்டுன்னு பேர். 9ஆம் திருமுறைக்கு திரு விசைப்பா, திரு பல்லாண்டு, மறந்துடக்கூடாது. 9ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய மொத்த பதிகங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ 29 பதிகங்கள் இருக்கு. மொத்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 301 பாடல்கள் இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 301 பாடல்களை கொண்டது 9ஆம் திருமுறை. 29 பதிகங்களை கொண்டது 9ஆம் திருமுறை. அந்த அடிப்படையில் முதலாவதாக வரக்கூடிய திருமாலிக்கை தேவர், இவர் பிறந்த ஊர் திருவாவடுதுறையில் பிறந்திருக்காரு. இவர் பாடின பதிகங்கள் 4 பதிகங்களை பாடியிருக்காரு. பாடல்கள் 45 பாடல்களை பாடியிருக்காரு. பாடுபொருளா, அதாவது அந்த பதிகம் ப்ளஸ் பாடல், இதனுடைய மைய கருத்தா என்ன இருந்திருக்கு அப்படின்னா சிதம்பரத்தை பற்றியும் மகேந்திர மலையை பற்றி தான் அதனுடைய மைய கருத்தாக வச்சு அந்த பதிகங்களையும் பாடல்களையும் பாடியிருக்காரு. அதுதான் பாடுபொருள், சிதம்பரமும் மகேந்திர மலை. ஏன்னா பெரும்பாலான இந்த நபர்கள் 9ஆம் திருமுறையை பாடிய அந்த 9 பேர் பெரும்பாலானோர் சிதம்பரத்தை தான் பாடியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இவரும் சிதம்பரத்தையும் மகேந்திர மலையும் பாடியிருக்காரு. போக முனிவரனுடைய மாணவராக திருமாலிக்கை தேவர் இருந்திருக்காரு. கரூர் தேவர், சேந்தனார், இவங்க எல்லாமே திருமாலிக்கை தேவரோட ஆழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். திருமாலிக்கை தேவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா கரூர் சேந்தனாரும் இருந்திருக்காங்க. இவர் பிறந்த அந்த திருவாவடுதுறையில் இவருக்கு மடம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பிணத்தை நடக்க செஞ்சுருக்காரு, வெந்த பயிரை முளைக்க செஞ்சுருக்காரு, ஓடாத தேரை வடமின்றி ஓட செஞ்சுருக்காரு, கோயில் மதியில் இருந்த நந்தியை உயிர் பெற்று இலவும் செஞ்சுருக்காரு. அப்போ ஒரு முக்கியமான செய்யவே முடியாத சில அந்த சித்து வேலைகள்னு கிடையாது, செய்யவே முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சில செயல்களை இவர் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காரு. அந்த முதல்ல பிணத்தை நடக்க செய்தல், வெந்த பயிரை முளைக்க செய்தல், ஓடாத தேரை வடமின்றி ஓடச் செய்தல், கோயில் மதில் இருந்த நந்தியை உயிர் பெற்று செய்தல். நந்திகளை அப்படின்னு இருக்கு, நந்தினாலும் சரிதான், அது பன்மையில் இருக்கு. 2வது நபர் கரூர் தேவர். இவர் பாடிய பதிகங்கள் 10, பாடல்கள் 105 பாடல்களை பாடியிருக்காரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா கரூர் சித்தர், கரூர் பிரான், இது இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர். கரூர் சித்தர்னு சொல்லலாம், இல்லைனா இவர் கரூர் பிரான்னு சொல்கிறாங்க. திருமாலிக்கை தேவரனுடன் பயின்றவர். இறைவி வழிபாட்டினர், இறைவி அப்படின்ற அந்த வழிபாட்டை இவர் உறுதியாக கடைபிடித்தவர். சித்து ஆற்றலின் காரணமாக தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சிவலிங்கத்தை நேர்பட நிறுத்தியவர். தஞ்சை கோயிலில் இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே இவருக்கும் ஒரு கோயிலை வச்சுருக்காங்க. 3வது நபர் சேந்தனார். பாடிய பதிகங்கள் 4, பாடல்கள் 47 பாடல்கள். பாடுபொருள் முருகனை மையமிட்டு ஒரு பதிகத்தையும் சிவனை மையமிட்டு 3 பதிகங்களும் பாடப்பட்டிருக்கு. அந்த 4 பதிகங்களில் முருகனும் சிவனை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. திருவீழிமிழிலையில் இருந்தவர் பட்டினத்தடிகளிடம் கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு. திருவாதிரை களி அப்படின்ற ஒரு மரபை தோற்றுவித்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது, திருவாதிரை களி அப்படின்ற ஒரு மரபை தோற்றுவித்திருக்காரு. சிவபெருமானுக்காக திருப்பல்லாண்டு பாடியிருக்காரு. சைவத்தில் சிவபெருமானுக்காக திருப்பல்லாண்டு பாடினவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. யார் அப்படின்னா சேந்தனார், மறந்துடக்கூடாது. தில்லையில் விறகு வெற்று கிடைக்கக்கூடிய பணத்தில் அடியார்களுக்கு உணவை கொடுத்துருக்காரு. சிவபெருமான் இவருடைய அன்பால் மகிழ்ந்து இவரிடமே பார்த்தீங்கன்னா கூழை சாப்பிட்டுட்டு
போனதாக செய்திகளும் சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமானது. சேந்தனாரை பற்றி நம்ம பார்க்கும்போது, பட்டினத்தடிகளிடம் கணக்கரா வேலை பார்த்ததும், அதே சமயத்தில திருவாதிரை களி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபை உருவாக்கியிருக்காரு. சிவனுக்காக திருப்பல்லாண்டு பாடியிருக்காரு. அடுத்து 4வது நபர் பூந்துருத்தி காடவா நம்பி. இவர் பிறந்த ஊர் திருப்பூந்துருத்தி. பாடிய பதிகங்கள் 2, பாடல்கள் 12 பாடல்கள். பாடுபொருள் சிதம்பரமும் திருவாரூரும். 12 திருமுறைகளில் வேறு நாயன்மார்கள் யாரும் பாடாத சாளரபாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்ணை பாடியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. பூந்துருத்தி காடவா நம்பி தான் நாயன்மார்கள் யாருமே பாடாத ஒரு பண்ணான சாளரபாணி அப்படின்ற ஒரு பண்ணை பாடியிருக்காரு. அடுத்து 5வதாக கண்டராதித்தர். அங்கே ஒற்று இல்லை. தந்தையினுடைய பெயர் பார்த்திங்கன்னா முதலாம் பராந்தக சோழன். மனைவியினுடைய பெயர் கண்டராதித்தனுடைய மனைவியினுடைய பெயர் செம்பியன் மாதேவியார். பாடிய பதிகம் 1, பாடல்கள் 10 பாடல்கள். பாடுபொருள் எது அப்படின்னா தில்லையை மையமிட்டது. முதலாம் ராசராசனுடைய தாத்தாவும் உத்தம சோழனுடைய தந்தையுமா இருந்தவர் யார் அப்படின்னா கண்டராதித்தர். சிறந்த சிவபக்தராகவும் இருந்திருக்கிறாரு. அடுத்த 6வது நபர் வேணாட்டு அடிகள். இவர் பிறந்த ஊர் தென் திருவிதாங்கூர். நாடு சேர நாட்டுக்குரிய பகுதி. பாடிய பதிகம் 1, பாடல்கள் 10 பாடல்கள். பாடுபொருள் எது அப்படின்னா சிதம்பரம். இவர் தான் 6வது நபர். 7வதாக திருவாலி அமுதனார். ஊரினுடைய பெயர் திருவாலி. நாடு சோழ நாட்டுக்கு உரிய பகுதி. இயற்பெயர் அமுதனார். பாடிய பதிகங்கள் 4, பாடல்கள் 42 பாடல்கள். இவர் இறைவனை பாதாதி கேச வர்ணனையில் பாடியிருக்கார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறைவனை வர்ணிக்கும் போது பாதாதி கேசம், மனிதர்களை வர்ணிக்கும் போது கேசாதி பாதம். அந்த அடிப்படையில் தான் சிறப்பு நாற்றுப்படையில் அந்த விரலியை பற்றிய வர்ணனையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அவங்க அந்த விரலியை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய அந்த கூந்தல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஆற்று மணல் போல் அந்த கூந்தல் இருக்குது, நகங்கள் பார்த்திங்கன்னா கிளியினுடைய வாய் போல் இருக்குது அப்படின்னு அந்த சொல்லுவாங்க. தொடை பார்த்திங்கன்னா யானையினுடைய தும்பிக்கை போல் இருக்குது அப்படின்னு அந்த சிறுபானாற்றுப்படையில் அந்த விரலியினுடைய வர்ணனை இடம்பெறும். அப்போ அவங்கள பார்த்திங்கன்னா கேசாதி பாத வர்ணனையில் வர்ணிச்சிருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இறைவனை பாதாதி கேச வர்ணனையில் பாடுறாரு. தன்னை மயிலை மறைவள வாலி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மயிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஊரினுடைய பெயராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்தின் அடிப்படையெல்லாம் போகிறாங்க. அப்போ இவர் மயிலை மறைவள வாலி அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. இவருடைய பாடல்களில் சுந்தரரை பற்றிய குறிப்பு காணப்படுது. 8வது நபர் புருட்டோத்தம நம்பி. இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னா ஒரு அந்தனர் மரபு. பாடிய பதிகங்கள் 2, பாடல்கள் 22. பாடுபொருள் தில்லையை சார்ந்தது. அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லையை சார்ந்தது. இவருடைய பாடல்களில் அகத்துறை கருத்துக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகுதியாகவே பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது அகத்துறை கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தினாலும் 2 பேரும், ஒன்று புருட்டோத்தம நம்பியும், இன்னொன்று அடுத்தராக இருக்கக்கூடிய சேதிராயர். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் அவங்களுடைய பாடல்களில் அகத்துறை சார்ந்த கருத்துக்களை மிகுதியாக கையாண்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 9வது நபர் கடைசி நபர் சேதிராயர். இவர் பிறந்த ஊர் திருக்கோவலூர். நாடு சேதி நாடு. பாடிய பதிகங்கள் 1, பாடல்கள் 10 பாடல்கள். பாடுபொருள் சிதம்பரம். இவர் ஒரு மன்னன் அந்த வம்சத்தில் வந்த மரபினர். இவர் பாடின அந்த பதிகங்கள் பார்த்திங்கன்னா அகப்பொருள் சார்ந்த பதிகமாக இருக்குது. இந்த தகவலோட 9ஆம் திருமுறையை பாடிய 9 பேருடைய குறிப்புகளோட இந்த பதிவு நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்த நூலோடு சந்திப்போம். நன்றி.